குஞ்சல் சினர்ஜி கம்பெனிக்காக ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டரை பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இதுல என்னன்னா, அந்த கம்பெனி கல்கத்தால இருக்கு. அவங்க ட்ரான் 1ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க 2017ல. 2018ல வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரான் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் திடீர்னு 2023ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க எடுத்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து தப்பு, அதை கிளைம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க அப்பீல் அதுலயும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. தென் எகைன் அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு ரிட் ஃபைல் பண்றாங்க கல்கத்தா ஹைகோர்ட்ல. ஸோ கல்கத்தா ஹைகோர்ட் வந்து அந்த ஆர்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி ட்ரான் 1 2017ல ஃபைல் பண்ணிருச்சு. 2018ல நீங்க வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்க எந்த சோகாஸ் நோட்டீஸும் இஷ்யூ பண்ணல. ஆனா 2023ல செக்ஷன் 73 படி இப்ப நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கீங்க. இந்த நோட்டீஸ் செல்லுபடி ஆகாது. அண்ட் ரெண்டாவது, ட்ரான் 1 அப்படிங்கிறது ரிலேட்டட் டு ஓல்டு ஆக்ட் தவிர புதுசா வந்து ஜிஎஸ்டிக்கான டீடைல்ஸ் கிடையாது. சோ நீங்க அந்த எக்ஸைஸ பத்தி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும்னா ஓல்டு ஆக்ட்ல தான் நீங்க இஷ்யூ பண்ணணுமே தவிர இந்த நியூ ஜிஎஸ்டி ஆக்ட் படி நோட்டீஸ் இஷ்யூ பண்ண கூடாது. இந்த ஆர்டரோ அல்லது இந்த சோகாஸ் நோட்டீஸோ இன்வாலிட் நோட்டீஸ் அண்டர் தி ஜிஎஸ்டி ஆக்ட்னு பயங்கரமான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. சோ அதனால அந்த ட்ரான் 1ல என்ன ஐடிசி அவைல் பண்ணாரோ எடுத்த ஐடிசி அவருக்கு ஃபேவரபிளா அமைஞ்சிருச்சு.